Gadget Zone, presented by Supreme Mobile. தமிழகத்தின் தலை சிறந்த சுப்ரீம் மொபைல்ஸ் இப்பொழுது சென்னையில் மேற்கு தாம்பரம் நேஷனல் தியேட்டர் எதிரிலும், வேளச்சேரி சரவணா ஸ்டோர்ஸ் எதிரிலும் மற்றும் பழைய வண்ணாரப்பேட்டை பாண்டியன் தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகில் 1 லட்சம் வரை உடனடி கடன் வசதி. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல், டேப்லெட்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ். வணக்கம் மக்களே, இது சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ஸ் கேட்ஜெட் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்சங் S7 Plus டேபோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி டேப் S7 Plus. ஸோ இதோட பாக்ஸ் இது தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபோட இமேஜ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட சைடே கொடுத்துருக்காங்க பிரிண்டில். இந்த சைட் பார்த்தோன்னா இது என்ன வேரியண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வேரியண்ட்னா இது வந்து 6GB 128GB வேரியண்ட்டு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குன்னா நம்மளோட சாம்சங் டேப் இருக்குது. டேப்பை வந்து ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணியிருக்காங்க. நான் அது பிளாஸ்டிக் மாதிரி தெரியல. ஆமாம், 100% பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காங்க, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ரேப்பு. ஓகே, இந்த டேப் பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். உள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒரு 15 வாட் சார்ஜர் இருக்குது. டைப் C to USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா S Pen இருக்குது. அண்ட் அவங்களோட யூஷுவல் பேப்பர் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சின் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. இப்போ டேப் அன்ராப் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட கூட மனசு வராது போல், அந்த மாதிரி ஒரு ரேப்பில் தான் இருக்குது இதை. ஓகே, இப்போ என் கையில் இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி S7 Plus டேப். அண்ட் இதோட டிசைன் அண்ட் ஓவர்வியூ பார்க்கலாம் இப்போது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.4 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் இருக்கிறது மெட்டல் ஃப்ரேமு. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே பிடிக்கும் போது நமக்கு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. அண்ட் இது வந்து சவுண்ட் பை AKG. அண்ட் கேமரா கீழே பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. அதில் வந்து நம்ம S Pen அட்டாச் பண்ணிக்கலாம். அண்டு அது வந்து S Pen சார்ஜும் பண்ணிக்கலாம். அதில் மேலே டாப்பில் பார்த்தோன்னா 2 ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அப்படியே பாட்டம் பார்த்தோன்னா அதே மாதிரி 2 ஸ்பீக்கர் கிரில், மொத்தம் 4 ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டில் பார்த்தோன்னா பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு சிம் ட்ரே இருக்குது. நம்ம 2 சிம் கார்டும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு அப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். அது வந்து எக்ஸ்பேண்டபிள் டு 1 TB வரைக்கும் போய்க்கும். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தோன்னா இன்னொரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் எதுக்குன்னா கீபோர்ட் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தோன்னா ஒரு டைப் C போர்ட் இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து 12.4 inches WQXGA+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே இது. அண்ட் இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோன்னா இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஃபீல் நல்லாவே தெரியுது. நம்ம 120 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குது, நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது இதில். அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஸ்பீடாக பிக்கப் ஆகுது. அண்ட் நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருக்குது. அண்ட் நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ரேட்டை மாற்றலாம். இப்போ இனிஷியலாக 60 Hz இருக்குது. அதை நான் இப்போ வந்து 120 Hzக்கு மாற்றுறேன், பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போ நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் செட்டான Snapdragon 865+ தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 7 nanometer ஆக்டோகோர் ப்ராசஸர். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக Adreno 650 GPU வச்சுருக்காங்க. ஸோ இது டே டு டே டாஸ்க்காக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ஹெவி கேமிங்காக இருந்தாலும் இது வந்து ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட மெமரி வேரியன்ட் பார்த்தோம்னா 6GB அண்ட் 8GB இருக்குது. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 128GB, 256GB அண்ட் 512GB வரைக்கும் இருக்குது. இது வந்து UFS 3.0. நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 128GB வேரியண்ட்டு. எனக்கு வந்து இதில் அவைலபிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னு வைங்களேன் 103GB தான் காட்டுது. ஏன்னா
ப்ரீ இன்ஸ்டால் ஆப் அண்ட் ஓஎஸ்க்கு இது வந்து 25 GB கிட்ட எடுத்துக்கிச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 103 தான் இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா இது வந்து 4G வேரியண்ட்டு அண்ட் Wi-Fi 6 இருக்குது, அப்புறம் ப்ளூடூத்தும் இருக்குது இதில். ஓகே, நம்ம எஸ் பென்னை பற்றி பார்ப்போம். எஸ் பென் வந்து Note 20 சீரீஸில் வந்து 9 ms வரைக்கும் கொண்டு வந்தாங்க லேட்டன்சியை. ஸோ அதே லேட்டன்சியை தான் இதுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் எஸ் பென்னோட இன்னொரு ஃபீச்சர் பார்ப்போம். ஸோ க்ரோம்குள்ளே போயிட்டேன். இங்கே ஒரு பபிள் இருக்கும், அந்த பபிள் நம்ம டச் பண்ணுவோம். ஆல்வேஸ் அந்த பபிள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பென்னோட கிளிக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக்னா வந்து பேக்கு, டபுள் கிளிக்னா ஃபார்வேர்டு. ஸோ ஸ்க்ரோல்னால் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணலாம். அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுனும் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த பபிளை மறுபடியும் கிளிக் பண்ணுவோம். இந்த பபிள் வந்து எதுக்குன்னா எஸ் பென்னோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் எஸ் பென்னோட செட்டிங்ஸ் போகும். ஹோல்ட் டவுன் பென் பட்டன், இது வந்து ஓப்பன் கேமரா ஆப்பு. இது நம்ம இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கேமராலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த எஸ் பென்னோட பட்டனை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா கேமரா ஆன் ஆகிடும். கிளிக் பண்ணால் கிளிக் ஆகிடும் அந்த ஃபோட்டோ. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த எஸ் பென்னை வந்து எப்படி சார்ஜ் போடணுன்னா, இதுக்குன்னு தனி சார்ஜ் போட்டலாம் கிடையாது. இதுக்கு பின்னாடியே ஒரு மேக்னெட்டிக் ஸ்டெப் இருக்கும். இந்த இடத்துல இப்படி போட்டோன்னா சார்ஜ் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ 100% ஃபுல்லாக இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து 10,090 mAh பேட்டரி. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப் டு 45 வாட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் 10,090 mAh பேட்டரினால இது வந்து சிங்கிள் டேவை ஈஸியாக கிராஸ் பண்ணிடும்னு நினைக்கிறோம். இப்போ கீபோர்டு அட்டாச்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தோம். இந்த அன்பாக்சிங்கில் வந்து கீபோர்டு வந்து அவைலபிள் இல்லாதனால ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டை அட்டாச் பண்ணி கவர் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பேக்கில் வந்து 13 மெகாபிக்சல் கேமரா, அப்புறம் வந்து ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டேபோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு நான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டோ இல்லை வந்து ஒரு வீடியோ கால் பேசும்போதும் இதோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்குது. வீடியோ நம்ம அதர் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ஃப்ரேமிங் அந்த லெவல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா One UI 2.5 Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது சாம்சங் கேலக்ஸி டேப் S7 Plus-ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Blacksheep Go-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை தட்டுங்க. இது சுப்ரீம் மொபைல்ஸ் பிரசன்ஸ் Gadget Zone.